ஆக்சுவலாக இது எல்லாமே காலி பாட்டில்ஸ். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி முடிச்சது தான். எஸ், நீங்கள் தமிழில் பார்த்த சிம்பிள் ஃபேஸ் வாஷ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 3 வருஷமா நான் இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் வாஷை பற்றி வேற ரிவ்யூ பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போமா. ஸோ இன்க்ரீடியன்ஸை பொறுத்தவரை இந்த ஃபேஸ் வாஷோட பின்னாடி சைடை ஃபோட்டோ எடுத்து ChatGPTல போட்டாலே அதுவே சொல்லும் இதில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் குட்டாக இருக்குது, என்னெல்லாம் பேடாக இருக்குது, என்னெல்லாம் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாமே அது தெளிவாக சொல்லும். ஸோ டாக்டர்ஸ் தவிர நீங்கள் பார்க்குற ரிவ்யூ வீடியோஸ் எல்லாருமே இதை பார்த்து தான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் இங்கே அதுக்கு வரல. நான் இதுவரை 11 பாட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அமேசானில். ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த சைடில் போடுறேன் பாருங்கள். இதோட ஒரு பாட்டில் கிட்டத்தட்ட 2.5-3 மாதம் வரை வரும். அப்படி பார்த்தா நான் இந்த ஃபேஸ் வாஷை கிட்டத்தட்ட 2.5-3 வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் ரிவ்யூஸ் எல்லாம் யூடியூப்பில் பார்த்தேன், என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு ஒன்று பார்க்குறதுக்கு. அதில் ஒரு சில பேர் இந்த ஃபேஸ் வாஷ் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு நல்ல செட் ஆகும், ஆனால் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணால் ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் ஆயிலாக காட்டும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னோட கேஸை பொறுத்தவரை எனக்கு அப்படி கிடையாது. ஏன்னா எனக்கே ஆயிலி ஸ்கின் தான். ஆனால் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண அப்புறம் என்னோட ஃபேஸில் ஏதோ ஆயில் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகாது. இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண அப்புறம் ஸ்கின் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸும் கிடைக்கும் நமக்கு. ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண அப்புறம் கண்டிப்பாக ஃபேஸ் ட்ரை எல்லாம் ஆகாது, சின்ன ஒரு மாய்ஸ்டர் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் ஒரு சில வீடியோவில் பார்க்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் கொஞ்சம் ட்ரை ஆகுதுன்னு. மேபி அவங்க ஸ்கின் டைப்புக்கு அந்த மாதிரி ஆகுதா என்னன்னு எனக்கு தெரில கரெக்டாக. ஆனால் எனக்கு ஆயிலி ஸ்கின்னு, எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகாது. சின்ன ஒரு மாய்ஸ்டர் இருக்கும், ஈவனாக நல்லா தான் இருக்கும். எந்த ட்ரை ஆகிற மாதிரி இருக்காது, ஆயில் இருக்க மாதிரி இருக்காது, நியூட்ரலாக இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் பிம்பிள்ஸ் போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. ஸோ பிம்பிள்ஸ் வர்றது உங்கள் லைஃப் ஸ்டைல் பொறுத்து தான். நீங்கள் சாப்பிட்ற ஆயிலி ஃபுட்ஸு, இல்லைன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, அடுத்து நீங்கள் தண்ணி ஒழுங்காக குடிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் சால்வ் பண்ணாலே பிம்பிள்ஸ் கிட்டத்தட்ட சரியாகும். ஸோ ஃபேஸ் வாஷ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு. இது தெரியாமல் நிறைய பேர் என்டைம் கேட்டிருக்காங்க, பிம்பிள்ஸ் போகிறதுக்கு ஏதாவது ஃபேஸ் வாஷ் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. பிம்பிள்ஸ் போகிறதுக்கு அந்த மாதிரி இல்லை. ஃபேஸ் வாஷ் ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ சோப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பாடியில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி அப்புறம் யூஸ் பண்ண அப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுற மாதிரி அதுக்கு தானே யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி தான் ஃபேஸ் வாஷும். அது உங்கள் ஃபேஸை க்ளீன் பண்ணதானே தவிர அது உள்ளே போய் பிம்பிள்ஸ் எல்லாம் அப்படியெல்லாம் கிளியர் பண்ணாது. நீங்கள் நல்ல ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தண்ணி ஒழுங்காக குடிக்காமல் இருந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணி பிம்பிள்ஸ் எல்லாம் மாறணும், எல்லாமே டார்க் ஸ்பாட்ஸ் பிம்பிள்ஸ் எல்லாமே மாறணும்னு பார்த்தா அது எப்படி நடக்கும்? ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் ஏன் பெஸ்ட்டுன்னா, இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறதுல இதில் கொஞ்சம் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணியிருக்கேன். பான்ஸ் பிம்பிள் கிளியர், ஹிமாலயா, ப்ளம்மு, இன்னும் நிறைய ஃபேஸ் வாஷ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதோட அதோட இதுவும் டிஃப்ரென்ஸ் எனக்கு கண்டிப்பாக தெரியும். இவ்வளோ நேரமாக ஃபேஸ் வாஷ்னு சொன்னேன், ஆனால் ஃபேஸ் வாஷை கையில் காட்டணும்னு இதுவரை எனக்கு வரமா வரல. ஸோ இதான் இப்போ இருக்குது. இது ஒன்று ஃபுல்லாகவே முடிஞ்சு இது இப்போ தான் அடுத்து வாங்கியிருக்கு. இது 12வது பாட்டில் ஆக்சுவலாக இப்போ தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த ஃபேஸ் வாஷோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். ஆனால் ஜெல் மாதிரி இருந்தாலும் எந்த ஒரு கலரும் இருக்காது, எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் இருக்காது. கிட்டத்தட்ட தண்ணி மாதிரி இருக்கும். நீங்கள் கையில் அப்படியே வச்சிங்கன்னா கையோட உள்ளே இருக்கிறது அப்படியே தெரியும். எந்த ஒரு கலரும் எதுவுமே இருக்காது. அது மாதிரி இந்த ஃபேஸ் வாஷில் அவ்வளோ ஃபோமும் இருக்காது. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ்லேருந்து இதில் சுவிட்ச் ஆனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீல் ஆகும். அண்ட் ஃபைனலாக இந்த ஃபேஸ் வாஷோட ப்ரைஸ் நான் எவ்வளோன்னு பார்ப்போமா. இப்போ கரண்டாகவே அமேசானில் எவ்வளோ இருக்குன்னு நான் செக் பண்ணுறேன். அமேசானில் இப்போ 270 ருபீஸ் இருக்குது. நான் வாங்கும்போது அப்படி தான் 260லேருந்து 300 உள்ள அந்த இதில் தான் இருக்கும். 40,000 பேர் இந்த ஒரு மாதம் வாங்கியிருக்கு. ஒரு மாதத்தில் இந்த ஒரு மாதம் இல்லை, பாஸ்ட் மந்த் 40,000 பேர் வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த ரேட்டுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப ரொம்ப ஒர்த்து தான். ஃபைனலாக நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷை இதுவரை யூஸ் பண்ணது இல்லைன்னா ஒரு தடவையாவது யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இது யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகும். அப்போ தெரியும் இது எவ்வளோ ஜென்லாக இருக்குது, எல்லாமே ஃபீல் ஆகும். இந்த ஃபேஸ் வாஷை பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா உங்களுக்கு இருந்ததுன்னா லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் தாட்ஸ் என்னான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வேணும்னா அதுவும் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ வேணும்னா அதையும் கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். ஸோ அதில் ஒரு சில பேர் இந்த ஃபேஸ் வாஷ் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு நல்ல செட் ஆகும். ஆனால் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது ஃபேஸ் வாஷ் மேலும் அது உங்கள் ஃபேஸை க்ளீன் பண்ணுமே தானே. அது உங்கள்